எல்லோருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். இன்று முதலாக இன்று சபைக்கு யாராக வந்திருந்தால் உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வென்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களுக்காக சேர்ந்து மதிய உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து அதில் கலந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேவனை செய்தி அவருடைய செய்தி கேட்பதற்கு முன்பாக நாம் தலையை வணங்கி அவரிடம் கொண்டாடுவோம். அன்பான தகப்பனே, ஒரு முறையும் நீர் எங்களிடம் பேசும்பொழுது ஆண்டவரே, சாதாரண மனிதர் பேசுகின்ற பேச்சில் அது விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்களை படைத்த தேவனிகளுடன் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் மூலமாக பேசும்பொழுது அதை கேட்பதற்கு என்பதே மிகவும் நாங்கள் பாக்கியவான்கள். உடைய வார்த்தைகள் வலிமை வாய்ந்தது, இருபக்கம் தீட்டப்பட்ட வாள் என்பதை அறிந்து நாங்கள் அதற்கு நாங்கள் செவி கொடுத்து அது எங்கள் வாழ்க்கையிலே அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும் என்று நாங்கள் இந்த வசனங்கள் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை ஆண்டவரை நீர் தான் எங்களுடன் இருந்து அதை புரிந்து கொள்ளவும் செயல்படுத்தும் பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய தந்தையே, ஆமேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, எல்லாம் காலையில் வேலைக்கு போகணும் இல்லைங்களா? திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ் போனவுடனே ஆஃபீஸில் போய் உங்கள் டெஸ்கில் உட்காடுறீங்க. டெஸ்கில் உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது உங்களுடைய டெஸ்க்குக்கு மேலே சீலிங்கில் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது உங்களுடைய வேலையை லைவ் ஸ்ட்ரீமாக நேரடி ஒளிபரப்பாக உங்களுடைய பாஸ், உங்கள் மேனேஜர் பார்க்க முடியும்னு தெரிய வருது. அப்படி தெரிய வந்தால் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்த்தியாக வேலை செய்வோம் இல்லைங்களா? கடந்த முறை நம்ம கிறிஸ்துவையும் சபையும் பிரதிபலிக்கின்ற திருமணம் என்ற தலைப்பிலே பார்த்தோம். அதாவது கணவன் மனைவி பரிசுத்த ஆவியின் மூலியமாக எவ்வாறு கிறிஸ்துவின் நிழலை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஸோ இந்த வாரம் பவுல் அதே பரிசுத்த ஆவியோட நிறைவு குடும்பத்திலே பிள்ளைகளிடமும் பெற்றோர்களிடமும் நாம் அன்றாடம் பணி செய்கின்ற அலுவலகத்திலும் வெளிப்பட வேண்டும் என்று நம்மிடம் பேசப் போகின்றார். பவுல் இந்த வசனங்கள் மூலமாக மிக முக்கியமான ஒன்றை இன்று நம்மிடம் பேசப் போகின்றார். நாம் எங்கிருந்தாலும் எந்நேரத்திலும் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பரலோக கேமரா இருக்கு என்று சொல்லப் போகின்றார். உங்களுடைய சம்பளமோ உங்களுடைய அந்தஸ்தோ உங்களுடைய பதவியோ தேவனுக்கு முக்கியமல்ல. கிறிஸ்து மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அடையாளம், ஐடென்டிட்டி தான் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய அன்றாட வேலைகளிலும் உங்கள் அலுவலகத்தில் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. இன்று நாம் பார்க்க போகின்ற புதிய அதிகாரம் 6:1-9 வசனங்களுக்கான தலைப்பு வீட்டிலும் வேலையிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் நமது உறவுகள். இந்த தலைப்பில் நம்ம 4 குறிப்புகளை பார்க்க போகிறோம், 4 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வாக்கு தத்துவத்தோடு வந்த கட்டளை, 2வது பெற்றோரின் பொறுப்பு, 3வது நேர்மையான வேலை, தேவனுக்கு பிரியமான சேவை, 4வது அதிகாரத்தின் கீழ் உள்ள அதிகாரம். முதலாவது வாக்குத்தத்தத்தோடு வந்த கட்டளை. வசனம் 1: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பவுல் முதலாவதாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினரை, அதாவது அடுத்த ஜெனரேஷனிடம் பேசுகின்றார். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளிடம் நேரடியாக பேசி அவர்களுடைய உறவுகள் குடும்பத்திலே பரிசுத்த ஆவியோட உறவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இங்கே நம்மிடம் பேசுகின்றார். இந்த கட்டளையானது வீட்டிலே ஒரு நல்ல அமைதியை நிலைநாட்டுவது மட்டுமல்லாமல் இந்த கட்டளையானது ஆவிக்குரிய ஒரு ஒழுங்குமுறையை சார்ந்த கட்டளையாக இருக்கின்றது. இந்த வசனத்தில் பார்க்கின்றோம், கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இந்த வார்த்தையை கவனிக்கலாம். இதன் பொருள் என்னவென்றால், பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுவது என்பது உண்மையிலே அவர்கள் அதை தேவனுக்கு செய்கின்ற ஆராதனையாகவும் தேவனுக்கு செய்கின்ற கீழ்ப்படுதலாகும் என்பதுதான் இந்த அர்த்தம் நமக்கு புரிய வைக்கின்றது. அதாவது தங்களை வழிநடத்தவும், தங்களை பராமரிக்கவும், தங்களை பாதுகாக்கவும், தங்களை வளர்க்கவும் தேவன் தாமே பெற்றோர்களை அந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த கட்டளையானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பவுல் இந்த வசனத்திலே
இது நியாயம் என்ற எளிய ஆழமான உண்மையோடு முடிக்கின்றார். பல வீட்டில் டீனேஜர் இருப்பாங்க. யார் வீட்டில் டீனேஜர் இருக்காங்கன்னு தெரில. டீனேஜர் இருக்கிற வீட்டில் இந்த டீனேஜ் பிள்ளைகள், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, இரவு வெகு நேரம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து, நீ ரொம்ப ராத்திரி ரொம்ப நேரம் நீ மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற, உன் மொபைல் ஃபோனை என்கிட்ட கொடு, 10 மணிக்கெலாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா அந்த பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் என்னை நம்ப மாட்டேங்கிறார்கள், என் மேலே ட்ரஸ்ட் இல்லை என்று சொல்கிறார்கள். பெற்றோர்களே 2 மணிக்கு பார்க்குறாங்க, வேறு விஷயம் அதை பற்றி நான் போகல. அப்படி பிள்ளைகள் இப்படி சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் அவ்வாறு வெகு நேரம் மொபைல் ஃபோனை பார்ப்பதனால வரக்கூடிய பாதிப்புகளை நினைத்து, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி வரலாம், கவனக்குறைவு இருக்கலாம், ஒரு தூக்கமின்மையான பலவிதமான தாக்கங்கள் இருக்கும் என்பதால் பெற்றோர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை அறிகின்ற குழந்தைகள் அந்த கட்டளை கீழ்ப்படிவார்கள். ஒருவருடைய ஞானத்தின் பின்னால் உள்ள காரணங்களை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதை நம்புவதுதான் கீழ்ப்படிதல். அதாவது பெற்றோர்கள் ஞானத்தினால் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த காரணம் நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், அதை புரிஞ்சு கொள்வதற்கு முன்பாகவே அதை நம்பி கீழ்ப்படுவதுதான் ஒரு உண்மையான கீழ்ப்படுதலாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வசனங்கள் 2-3 பார்க்கலாம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை இருக்கின்றது. இந்த வசனங்களில் பவுல் 10 கட்டளையில் உள்ள 5வது கட்டளையை மேற்கோள் காட்டி சொல்கின்றார். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். கனம் பண்ணுவதில் என்றால் ஹானர் என்ற அர்த்தம். ஸோ கனம் பண்ணுவதில், ஹானர் பண்ணுவது வெறுமனை கீழ்ப்படுதல் அல்ல, அதை தாண்டி மேலானது. கனம் பண்ணுவதில் ஹானர் பண்ணுவது என்பது அதில் எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, மரியாதை, நன்றி உணர்வு, மதிப்பு, இதெல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மனப்பான்மை குணம். பெற்றோரை கனம் பண்ணுதல் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய கடமையாக இருக்கின்றது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணம், இன்னொரு கணம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? 2 கணம் வார்த்தை இருக்குது. 2 சொல்லி நான் போட்ட கணம், 3 சொல்லி நான் போட்ட கணம். புரியுதா நான் சொல்கிறவங்களுக்கு? ஸோ 3 சொல்லி நான் போட்ட கணம் வந்து வெயிட்டு. பெட்ரோலில் கணம் பண்ணு சொல்லும்பொழுது பெரும்பாலும் வந்து பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இந்த 3 சொல்லி நான் போட்ட கணத்தை தான் கொடுக்குறாங்க. இல்லைங்களா? பாரதம் தராங்க, மனபாரதம் தராங்க, தவிர அந்த 2 சொல்லி நான் போட்ட கணத்தை அவர்கள் பெட்ரோலில் கொடுப்பது கிடையாது. எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பெற்றோர்களை கனம் பண்ணுதல். இது கடமையான விஷயம். அது பவுல் வந்து இந்த வசனங்கள் மூலமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சவாலை வைக்கின்றார். நாம் எல்லோருமே வந்து பிள்ளைகளாக தான் இருக்கின்றோம் அல்லது இருந்தோம். பெற்றோர்கள் மறுத்து விட்டிருந்தால் இருந்தோம் தான் சொல்ல முடியும். நம் பெற்றோர்கள் பெரும்பாலும் வயதானவர்கள் ஆகும்பொழுது கூட அவர்களை நாம் கனம் பண்ணுகின்ற பொறுப்பு என்பது முடிவு அடைவதே கிடையாது. அவர்களை எப்படி நாம் கனப்படுத்த முடியும்? ஹவு கேன் வி ஹானர் தம்? பல உதாரணங்கள் சொல்ல முடியும். உதாரணமாக வந்து அவரோட மரியாதையுடன் பேசுகிறது, அவங்கக்கிட்ட அவர்கள் செய்த தியாகங்களுக்கு நன்றி சொல்லுதல், அவர்கள் வெகு தொலைவில் இருந்தால் அவர்கள் தொலைபேசியிலேயோ இல்லை நேரிலே சென்று அவர்கள் விசாரித்து அவரோட நேரம் செலவழித்தல், அவர்கள் முதியவர் ஆகும் பொழுது மிக முக்கியமாக அவர்களை அன்புடன் அரவணைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பராமரித்தல், பொது இடத்துல அவர்களை கேலி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் சங்கடத்திற்கு உள்ளாக்காமல் இருப்பது, அதோடு கூட நம்ம சொந்தமாக முக்கியமான முடிவில் எடுக்கும் பொழுது பெற்றோர்களை மதித்து அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது, இது மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும். சிலுவையிலே மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலும் தன் தாய் மரியாளை தனக்கு மிகவும் பிடித்தமான சீடரான யோவானிடம் ஒப்படைத்து அங்கே அவர் கனம் பண்ணுகின்றார். இயேசு கிறிஸ்து அந்த தருணத்திலும் தன் தாயை கனப்படுத்தியிருந்தார் என்றால், நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு நாம் பெற்றோர் நாம் கனப்படுத்த வேண்டும், ஹானர் பண்ண வேண்டும். வயதானவர்களை புறக்கணிக்கிற கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், கிறிஸ்துவர்களாகிய நாம் நம் பெற்றோர்களை மதித்து கனம் பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய இதயத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். இந்த கட்டளையை பவுல் வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்குது என்று குறிப்பிடுகின்றார். என்ன அந்த வாக்குத்தத்தம்? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்று சொல்கின்றார். பழைய ஏற்பாட்டில் இந்த வாக்குறுதி வாக்குத்தத்த தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த
அந்த ஒரு வாக்குறுதியை பற்றி இங்கே பேசுகின்றார். அதே வாக்குறுதி இப்பொழுது அவர் கிறிஸ்தவர்களுக்கும் அவர் பொருத்தி காட்டுகின்றார். பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். பெற்றோரின் அறிவுரையும் அனுபவத்தையும் மதித்து நடப்பது பெரும்பாலும் அமைதியான, பயனுள்ள, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கே காரணமாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வசனம் பெற்றோர் கீழ்ப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் மற்ற பிள்ளைகளை விட நீண்ட நாட்கள் வாழ்வார் என்று அவர் உறுதியளிக்கவில்லை. இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், தேவன் ஏற்படுத்திய அந்த வாழ்க்கை நெறி, இந்த லைஃப் ஸ்டைலில் இது ஒரு பொதுவான கொள்கையை, ஒரு காமன் ஒரு டிசிப்ளின், அதை இது எடுத்து காட்டுகின்றது. கீழ்ப்படுதல் மற்றும் மரியாதையின் மீது கட்டப்பட்ட குடும்பங்கள் பெரும்பாலும் அதிக சமாதானத்தையும் ஒற்றுமையை அனுபவிக்கின்றன. மறுபடியும் சொல்கின்றேன், கீழ்ப்படுதல் மற்றும் மரியாதையின் மீது கட்டப்பட்ட குடும்பங்கள் பெரும்பாலும் அதிக சமாதானத்தையும் ஒற்றுமையும் அனுபவிக்கின்றன. அதே சமயத்தில் பெற்றோரின் அறிவுரை அலட்சியம் செய்கின்ற பிள்ளைகள் பல நேரங்களில் தங்களுக்கு தேவையற்ற துன்பங்களையும் துயரங்களையும் தாங்களே வரவழைத்துக் கொள்கின்றார்கள். மிக முக்கியமாக நம்முடைய பூமிக்குரிய பெற்றோருக்கு நாம் காட்டுகின்ற கனம் என்பது பரலோக தந்தையாகிய நம் தேவனுக்கு காட்டுகின்ற அந்த கனத்தை பிரதிபலிக்கின்றது. இரண்டாவது குறிப்பு, இரண்டாவது பாயிண்ட்டு, பெற்றோரின் பொறுப்பு. வசனம் 4, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பல பிள்ளைகளிடமிருந்து பவுல் பிள்ளைகளிடமிருந்து இங்கே பெற்றோரிடம் தன் கவனத்தை திருப்புகின்றார். அதாவது குடும்பத்திலே அதிகாரம் பெற்றிருப்பது என்பது ஒரு மாபெரும் பெரிய பொறுப்பு என்பதை அவர் உணர்த்துகின்றார். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலை கட்டளையிட்ட அதே பவுல் பெற்றோரிடம் அவருடைய அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று இங்கே சொல்ல வருகின்றார். இவர் முதலில் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், வேறு டிரான்ஸ்லேஷனில் எரிச்சல் ஊட்டாமல் என்று போடப்பட்டிருக்கும், உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்று பவுல் எச்சரிக்கின்றார். எப்படிலாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் கோபத்தை உண்டாக்க முடியும்? பல பெற்றோர்கள் அளவுக்கு மீறிய பிள்ளைகளை கடுமையாக நடந்து கொள்ளுதல், அநியாயமான எதிர்பார்ப்புகள். எடுத்தவொடனே பிள்ளை ஐஏஎஸ் வந்துடணும், எடுத்தவொடனே பிள்ளை பெரிய டாக்டர் ஆகணும், அநியாயமான எதிர்பார்ப்புகள். அது தவறு கிடையாது, அநியாயமாக இருக்கக்கூடாது. அது இடைவிடாமல் குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஒரு அன்பே இல்லாத கட்டுப்பாடுகள், இவைகள் மூலியமாக நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் மனசோர்வு அடைந்து எரிச்சல் உண்டாகி கோபத்துக்கு உள்ளாவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. உதாரணமாக, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தற்செயலாக ஒரு கண்ணாடி கிளாஸை கொண்டு வரும்போது கை நழுவி அந்த கண்ணாடி கிளாஸ் தரையில் விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. உடனே ஒரு தந்தை அந்த பிள்ளையை பார்த்து, நீ எதுக்குமே லாயக்கில்லை, எப்போ பார்த்தாலும் எதை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கிற, ஒழுங்காக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த பிள்ளையோட மனமானது காயப்படுத்தப்படுகின்றது. அங்கே அந்த பிள்ளை தன் தந்தை சொன்ன அந்த நீ எதுக்குமே லாயக்கற்றவள் என்று சொல்லும் பொழுது அதை நம்ப தொடங்குகின்றான். பெரியவளாகும் பொழுது நான் எதுக்குமே லாயக்கற்றவன், ஐம் ஏ ஃபெயிலியர் என்று சொல்லி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு தந்தை இந்த சூழ்நிலை இப்படி கையாளுகின்றார். என்னம்மா கவனமாக வரக்கூடாதா, பரவாயில்ல, உடஞ்சி போச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா, 2 பேரும் சேர்ந்து அதை நம்ம தொடச்சி நம்ம எடுத்து நம்ம பின்னில் போட்டுடலாம். அடுத்த முறை நீ 2 கையை நீ பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது கையை விட்டு நழுவி போகாது என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அங்கே அந்த பிள்ளையோட மனம் காயப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கவே கூடாது என்று இங்கே பவுல் சொல்லவில்லை. மாறாக உங்களுடைய கண்டிப்பானது உங்கள் பிள்ளைகளோட இதயத்தை உடைக்கக்கூடாது என்று தான் அவர் இங்கே சொல்கின்றார். பிள்ளைகளை கண்டிக்கிற பெற்றோர் நாம் எப்படி நடந்துக்கிறோம்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஜிபிஎஸ் போட்டுட்டீங்க, ஜிபிஎஸ் ரைட்டில் போகணுன்னு சொல்லுது, எனக்கு தெரியும் நான் லெஃப்ட்டில் போகிறேன். நீங்கள் போகும்போது ஜிபிஎஸ் உங்களை பார்த்து நீ எதுக்குமே லாயக்கற்றவன்
என்று சொல்லி கத்துதா? ஜிபிஎஸ் என்ன பண்ணோம்? அப்படி போகும்போது ரூட்டு மாறி போகும்போது ரீகால்குலேட்டிங் சொல்லும். உங்களுடைய பாதையை மறுமதிப்பீடு செய்கின்றன என்று சொல்லும். பெற்றோர்களும் ஒரு வகையில் பார்த்தா ஜிபிஎஸ் மாதிரி தான். பிள்ளைகள் தவறு செய்வார்கள். பெற்றோர்கள் அவர்கள் தான் அவர்களை சரியான முறையிலே வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். ஒழுக்கம் அவசியம்தான். அது அன்பும் கிருபையும் கொண்டதாக இருக்க வேண்டும். பெற்றோருடைய வார்த்தைகளும் செயல்களும் பிள்ளைகளின் இருதயத்தை உடைக்காமல் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பவுல் பின்னர் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று கட்டளையிடுகின்றார். சிட்சைனா யாருக்கா அர்த்தம் தெரியுமா? சிட்சைன்னு என்ன? பைபிள் நம்ம அர்த்தம் தெரியாமல் படிக்கிறீங்களா? சிட்சைன்னு என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்கள். யாருமே சொல்ல அர்த்தம் தெரியுங்களா? அப்படிதான் அர்த்தம் போகுதா? டிசிப்ளின். சிட்சை என்றாலே டிசிப்ளின். சிட்சை அதாவது டிசிப்ளின் என்பது அன்போடு சொல்லித் தருகின்ற ஒழுக்கத்தையும் திருத்தலையும் குறிக்கின்றது. அன்போடு சொல்லித் தருகின்ற ஒழுக்கத்தையும் திருத்தலையும் குறிக்கின்றது. அதோடு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் போதனை என்பது தேவனுடைய சத்தியத்தை கற்பிப்பதை குறிக்கின்றது. உதாரணமாக ஒரு தந்தை தன் மகனை பார்த்து சொல்கின்றார், நான் அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீ பைபிளில் தொடர்ந்தே கிடையாது, பைபிளே படிக்கிறது கிடையாதுன்றார். ஆனால் அந்த மகன் அவனுடைய தந்தை பைபிளை திறந்து படித்ததை ஒருபோதும் பார்த்ததே கிடையாது. அதே சமயத்தில் வேறொரு தந்தை தினமும் பைபிளை எடுத்து படிக்கின்றார். மகன் அதை உற்று பார்க்கின்றான். அவன் ஒரு விசுவாசியை மாறிய பிறகு அவனை கேட்கப்படுகின்றது, நீ எவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லும் பொழுது, நான் நேசித்த தேவனை நான் நேசிக்க பைபிளை படித்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றான். இதுக்கு மிக ஒரு அருமையான உதாரணம் பார்த்திங்கன்னா பில்லி கிரஹாம். பல பேருக்கு தெரிஞ்சவர் தான் பில்லி கிரஹாம். பக்கத்தில் நிற்கிறது வந்து உங்கள் அப்பா ஃப்ராங்க் கிரஹாம். யாருக்கா பில்லி கிரஹாம் தெரியலன்னா அவங்கள பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த பில்லி கிரஹாம் என்பது உலக பிரசித்தி பெற்ற நற்செய்தியாளர். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெல் நோன் அண்ட் பாப்புலர் இவாஞ்சலிஸ்ட். இவர் வந்து லிட்ரலி அதாவது பார்த்தீங்கன்னா 185 நாடுகளுக்கு பயணம் செய்து, ஒரு நாடு 2 நாள் கிடையாது, 185 நாடுகளுக்கு பிரயாணம் செய்து நேரடியாக மக்களை சந்தித்து கிட்டத்தட்ட 20 கோடிக்கு அதிகமான மக்களுக்கு இயேசுவை அவர் போதிச்சிருக்கின்றார், நற்செய்தி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ரேடியோ மூலமாகவும் டெலிவிஷன் மூலமாகவும் சேட்டலைட்டில் உள்ளக்கூடிய எல்லா விதமான டெலிகாஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட 1 பில்லியன் 100 கோடிக்கும் அதிகமான மக்களிடம் இவருடைய நற்செய்தியானது கொன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பில்லி கிரஹாம் சிறுவயதாக இருக்கும் பொழுது அவருடைய தந்தை ஃப்ராங்க் கிரஹாம் அவர் எப்பொழுதுமே தேவன் மேலே வைத்திருக்க அன்பு, வேதத்தை படிப்பது, உண்மையான தேவனுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை வாழ்வது, இதை மாதிரி காரியங்களை அவர் கண்ணாலே பார்த்து வீட்டில் உற்று பார்த்ததோட விளைவுதான் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே தந்தையோட அந்த முன் உதாரணம் பெரும் ஆழமான தாக்கத்தை உண்டாக்கியிருந்தது. அதன் விளைவுதான் அவர் இவ்வளவு பேரை போய் நற்செய்தி சொல்ல முடிந்தது. எனவே கிறிஸ்துவ பெற்றோருடைய பொறுப்பு என்பது பிள்ளைகளுக்கு உணவு, உடை, கல்வி கொடுப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்திலும் வளர்ப்பதிலும் இருக்கின்றது. இந்த வசனம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய மிகப்பெரிய பணியை நம்மளுக்கு நினைவூட்டு காட்டுகின்றது. பிள்ளைகளை வெறும் நல்ல குடிமக்களாக வளர்ப்பது மட்டுமல்ல பெற்றோருடைய பொறுப்பு, அவர்களை கிறிஸ்துவின் சீடலாக தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக வளர்ப்பதுதான் மிக மிக முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. இதற்காக பெற்றோர் தங்களுடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் தங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையிலும் தேவனை பிள்ளைகளிடம் அறிமுகப்படுத்த வேண்டும். மறுபடியும் சொல்கின்றேன், பெற்றோர்கள் தங்களுடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் தங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக தான் தங்களுடைய பிள்ளைகளை தேவனிடம் அறிமுகப்படுத்த முடியும். இதாக மட்டும் 4ஆம் வசனம் பெற்றோருக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கின்றது. அதிகாரத்தின் வழி நடத்துங்கள், ஆனால் அன்போடு ஒழுக்கப்படுத்துங்கள். கோபப்படுத்தாமல் கற்றுக் கொடுங்கள், ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுங்கள். அப்படி செய்யும்போது பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து அவர்கள் வளர நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. 3வது குறிப்பு பாயிண்ட்டு, நேர்மையான வேலை தேவனுக்கு பிரியமான சேவை. 5வது வசனம், வேலைக்காரரே
அதாவது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் அடிமைகளேன்னு போட்டிருக்கும். அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. இந்த வசனத்தில் பவுல் அடிமைகளிடம் பேசுகின்றார். முதல் நூற்றாண்டிலே இந்த அடிமைகள் அடிமைத்தனம் என்பது அன்றைய சமுதாயத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. அதற்காக பவுல் இங்கே அடிமைத்தனத்தை ஆதரித்து பேசவில்லை. மாறாக அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த கிறிஸ்தவ விசுவாசிகளிடம் அவர்கள் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று இங்கே கற்றுக் கொடுக்கின்றார். வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் அந்த கீழ்ப்படுதலில் முக்கியமானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவது போல என்று இங்கே சொல்கின்றார். அவருடைய வேலையானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல கர்த்தருக்குமாகவும் இருக்கின்றது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்பது அச்சத்தை குறிக்கவில்லை அங்கே, மாறாக அது பொறுப்புணர்வோடும் மரியாதையுடன் செயல்படுவதுதான் அங்கே குறிக்கின்றது. கபடற்ற மனத்தோடும் என்கின்றார். அதாவது இருதயத்தின் உண்மையோடும் என்பது மூலமாக வெளிப்படையான நடிப்பாக இல்லாமல் உள்ளத்திலிருந்து வருகின்ற ஒரு நேர்மையான சேவையாக இருக்க வேண்டும் என்று தான் இங்கே அவர் பேச வருகின்றார். இன்று நாம் யாருமே அடிமைகள் கிடையாது. ஆனால் நாம் தொழிலாளர் இருக்கின்றோம், வேலை செய்கின்றோம், எஜமானராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம். ஆக இந்த கட்டளை அனைவருக்குமே பொருந்துகின்றது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் மனிதரை பிரியப்படுத்துவதற்கல்ல, மாறாக கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு தான். நமது வேலையையும் நமது சேவையும் நாம் கர்த்தருக்கு செய்கின்ற ஆராதனையாக செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவ ஊழியனுக்கு அவனுடைய உண்மையான எஜமான் அவனுடைய உலக பாஸ் கிடையாது. அவனோட உண்மையான எஜமான் இயேசு கிறிஸ்தான். எனவே நம்முடைய வேலை தரம் சொல்லப்போனால் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் மிக உன்னதமாக எக்ஸலண்ட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக 6-8 வசனத்தை படிக்கலாம். 6-8. அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அவர்கள் உங்களை கவனிக்கும் போது மட்டும் அப்படி கீழ்ப்படியாமல் உங்கள் முழு இருதயத்தோடும் இறைவனுடைய சித்தத்தை செய்யும் கிறிஸ்துவின் அடிமைகளைப் போல் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனிதருக்கு பணி செய்வர்களைப் போலல்லாமல் கர்த்தருக்கு பணி செய்வர்களாக முழு இதயத்துடன் உங்கள் பணியை செய்யுங்கள். ஏனெனில் ஒருவன் அடிமையாயினும் சுதந்திரமுடையவனாயினும் அவனவன் செய்கின்ற நன்மைக்கு பதிலாக கர்த்தர் ஒருவனுக்கும் அதற்குரிய பலனை கொடுப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். பவுல் இங்கே வேலை மற்றும் சேவை பற்றி மிக முக்கியமான ஒரு கிறிஸ்துவ கொள்கையை இங்கே எடுத்து வைக்கின்றார். இங்கே அவர்கள் அடிமைகள் தங்கள் எஜமானர்களுக்கு கண்முன் ஊழியம், அதாவது ஐ சர்வீஸ் செய்யக்கூடாது என்று இங்கே சொல்கின்றார். அதாவது எஜமான் பார்க்கும்போது மட்டும் கடினமாக வேலை செய்துவிட்டு எஜமான் இல்லாத போது அலட்சியமாக இருப்பது தவறான மனப்பான்மை என்கின்றார். அதாவது நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு தெரிஞ்சிருக்குமோ, அலட்சியமாக இருப்பது தவறான மனப்பான்மை என்று அவர் இங்கே சொல்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் மனிதர்களுடைய பாராட்டை தான் விரும்புகிறார்களே தவிர கிறிஸ்துவின் தேவனுடைய பாராட்டை அவர் விரும்பவில்லை என்று இங்கே அவர் சொல்கின்றார். அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சபையிலே ஊழியம் செய்தாலும் சரி, நம்முடைய உண்மையான எஜமான் இயேசு கிறிஸ்துவே. பவுல் இங்கே மேலும் முழு இருதயத்துடனும், அதாவது மனப்பூர்வமாக சேவை செய்கள் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவோட வேலை என்பது வெறும் கடமை அல்ல, அது இதயத்திலிருந்து வருகின்ற ஒரு ஆராதனை உள்ள சேவையாக இருக்க வேண்டும் என்று தான் இங்கே நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் கவனிக்காவிட்டாலும் தேவன் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய உண்மையும் அவர் கவனிக்கின்றார். 8ஆம் வசனத்தில் பவுல் ஒரு பெரிய ஊக்கத்தை, ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கின்றார். அவனவன் செய்கின்ற நன்மைக்கு பதிலாக கர்த்தர் ஒவ்வொருவனுக்கும் அதற்குரிய பலனை கொடுப்பார். கர்த்தருக்காக வேலை செய்யும்போது மனிதர்கள் நம்முடைய உழைப்பை மதிக்காமல் இருக்கலாம், பாராட்டாமல் இருக்கலாம், நமது முயற்சிகள் ஈடுபடாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக எதையுமே மறக்க மாட்டார். அவருக்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு உண்மையான வேலையும் சேவையும் அவருடைய பார்வையிலே மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது. தக்க சமயத்திலே நிச்சயமாக வெகுமதி தருவார் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. ஆக இந்த வசனங்கள் நம்ம எல்லாருக்குமே சவால் படுகின்றன. நாம் மனிதனுடைய கண்களுக்காக வேலை செய்கின்றோமா, ஐசேவை செய்கின்றோமா, அல்லது தேவனுடைய மகிமைக்காக வேலை செய்கின்றோமா, சேவை செய்கின்றோமா?
உலகத்திலே உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்ரைசல் இல்லாமல் போகலாம். உங்களுடைய பாஸ் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு வேலையும் கிறிஸ்துவென்று செய்யும்போது அதற்கான உண்மையான பலனை, உண்மையான வெகுமதியை தேவன் தாராளமாக உங்களுக்கு தருவார் என்பதிலே மறுபடியும் சொல்லினேன், எந்த சந்தேகமுமே கிடையாது. ஒரு கிறிஸ்துவர் தனது வேலையை வெறும் சம்பளத்திற்காக மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு செய்கின்ற சேவையாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய எல்லா வேலையும் தேவனுடைய மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஆராதனையாக மாறிவிடும். 4வது பாயிண்ட், அதிகாரத்தின் கீழ் உள்ள அதிகாரம். வசனம் 9, எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். பவுல் இப்பொழுது எஜமானர்களிடம் பேசுகின்றார். அடிமைகள் வேலைக்காரரிடம் அவர்கள் உண்மையாக கீழ்ப்படிய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் இவர் இப்போ எஜமானர்களை பார்த்து அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் நீதியுடனும் அன்புடன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று இங்கே சொல்கின்றார். கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் என்ற அந்த வார்த்தைகள் அதிகாரத்தை மிரட்டலுக்கும் அடக்குமுறைக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று இங்கே நமக்கு நினைவூட்டுகின்றன. இதற்கான காரணம் மிக மிக முக்கியமானது. அந்த வசனத்தில் பார்க்கின்றோம். அவர்களுக்கும், யார்? ஊழியக்காராக இருந்தாலும் சரி, அவர்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, நம்ம தொழிலாளராக இருந்தாலும் சரி, மேனேஜர்ஸ், அவங்க யாராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானர் பரலோகத்தில் இருக்கின்றார். பூமியிலே பதவிகளிலும் அதிகாரங்களும் வேறுபடலாம். ஆனால் தேவனுடைய முன்னிலையில் எல்லாருமே அதற்கு முன்னாடி சமமாக இருக்கின்றோம். முதலாளியும் ஊழியரும் தலைவரும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒரே கர்த்தருக்கு, ஒரே தேவனுக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆக இந்த வசனம் அதிகாரம் உள்ள அனைவருக்கும் ஒரு சவாலை முன்வைக்கின்றன. யாருக்காக அதிகாரம் இருந்துச்சுன்னா இட்ஸ் சேலஞ்ச் ஃபார் யூ. நம்முடைய அதிகாரம் பிறரை கட்டுப்படுத்துவதற்கல்ல, மாறாக மற்றவர்கள் நன்மை செய்வதற்கு தான் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ தலைமை என்பது அதிகாரத்தை வெளிப்படுத்துவதல்ல, மாறாக கிறிஸ்துவின் அன்பு, நீதி, தாழ்ச்சியை வெளிப்படுத்தாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு தலைவருக்கான ஒரு நல்ல ஒரு நற்பண்புகளாக இருக்கின்றது. ஆக இந்த 9 வசனங்களிலே தேவன் தாமே நம்மிடம் நம்முடைய பல்வேறு நிலைகளிலும் இருக்கும்போது நம்ம பேசிய பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், நீங்கள் வேலையில் ஒரு சிறந்த பொறுப்பில் இருக்கலாம், நம்ம எல்லாரும் தேவன் பேசியிருக்கின்றார். இங்கே முக்கியமாக இவர் அன்பான் பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கான கேள்வி தான். பெற்றோர்களே, பிள்ளைகளை வளர்ப்பது என்பது நீங்கள் அவர்களை உலக கல்வியை கொடுத்து பெரிய சம்பளக்காரர்களாக மாற்றுவது மட்டுமல்ல, மாறாக அவர்களை நீங்கள் கிறிஸ்துவின் வழியிலே வழிநடத்தி செல்வதுதான், திவ்ய பயத்தில் அவர்களை வளர்த்து கொண்டு வருவதுதான் மிக முக்கியமான உங்கள் பெற்றோருக்கான பணியாக இருக்கின்றது. பிள்ளைகளே என்று சொல்லும் பொழுது எல்லாரும் பொருந்தது. பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே பிள்ளைகளாக இருக்கின்றோம், இது அனைவருக்கு பொருந்தது. பெற்றோருக்கு கீழ்ப்படுவது என்பது உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை சபையிலே பாடல்கள் பாடி ஜெபித்து விட்டு தேவ செய்தி கேட்டுவிட்டு திங்கட்கிழமை செல்லும் பொழுது நாம் எப்படி வாழ்கின்றோம் என்று உங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் அலுவலக வேலைகளிலே நீங்கள் மற்றவர்களுக்கு முன் கண் சேவை, ஐ சர்வீஸ் செய்து நடிக்கிறீர்களா, அல்லது நீங்கள் கர்த்தருக்கு என்று உண்மையாக கீழ்ப்படிந்து வேலை செய்கின்றீர்களா? பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்கள் குடும்ப உறவுகளிலே நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறீர்களா? நம்முடைய அன்றாட பணிகளை நாம் வெறும் ஒரு சலிப்போடும் கடமையோடும் செய்யாமல் நாம் இயேசுவுக்கு செய்கின்ற ஆராதனையாக நாம் செய்வோம். நமது குடும்ப உறவுகளும் நமது வேலையும் கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலிக்கட்டும். ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பான தேவனே, இதோ எனக்கும் நானும் ஊழியம் செய்கின்றேன். நானும் பல இடத்திலே பல ஊழியருக்கு என் கீழே வேலை செய்கின்றார்கள். அதே போல் இங்கே சபையிலே நான் இங்கே இருக்கின்றேன்.
எனக்கும் பல கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய ஊழியத்திலும் சரி, என்னுடைய உலக ஊழியத்திலும் சரி, இந்த சபை ஊழியத்திலும் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சவாலை நான் முன்வைத்திருக்கின்ற ஆண்டவரே, கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறேன் என்றால் என்னுடைய அலுவலகத்திலும் சரி, இங்கே உள்ள சபை ஊழியத்திலும் தாழ்ச்சி, தயவு, பண்பு, நீதி, கீழ்ப்படுதல் இவற்றை நாங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் நான் கிறிஸ்து வெளிப்படுத்தவில்லை, என்னைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று நானும் அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த சபையை நீர் பேசியிருக்கின்ற ஆண்டவரே, பெற்றோரிடம் பேசியிருக்கின்றேன், பிள்ளைகளிடம் பேசியிருக்கின்ற ஆண்டவரே, ஊழியக்காரிடம் பேசியிருக்கின்றேன், மேனேஜர்ஸிடம் பேசியிருக்கின்ற ஆண்டவரே, நீதாமே இன்று நாங்கள் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எந்நேரம் எங்களை உற்று நோக்குகின்ற ஒரு பரலோக கேமரா இருக்கின்றது என்பதை அறிந்தாண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நாங்கள் எங்கள் குடும்ப உறவுகளிலும் சரி, எங்கள் அலுவலகத்திலும் நடந்து வாழ எங்களுக்கு ஒரு பரிசுத்தாவின் பலத்தை தாரும். இயேசுவின் மிக சிறந்த இனிய நாமத்திலே கொண்டாடுகிறோம். அன்பு தந்தையே, ஆமென்.